கோடி நூறாயிரம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு திங்கோள் மணிவண்ணவும் செவ்வடி செவ்வி திருக்காப்பு அஸ்மத்குரு சமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய்ப் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. கண்ணபிரானை உடனே அடைய வேணும் என்று துடித்த ஆண்டாள் அந்த அனுபவமானது உடனே கிடைக்கப் பெறாமையினாலே தன்னுடைய துடிப்பையெல்லாம் பல பல பாசுரங்களாக வெளியிடுகிறாள். அதிலே நாச்சியார் திருமொழியிலே 11ஆம் திருமொழி, அதிலே எம்பெருமானை நினைத்து தன்னுடைய உடல் இழைத்து அதனாலே வளை கழன்றபடி என்ன தன்னுடைய மெய்ப்பொருளும் எம்பெருமான் கவர்ந்து கொண்டு விட்டானே என்றெல்லாம் கதறின விஷயங்கள் என்ன, அதெல்லாம் இந்த 11ஆம் திருமொழியிலே தெரிவிக்கப்பட்டது. அதிலே கீழே பல பல பாசுரங்கள், அதாவது 6 பாசுரங்கள் வரை அந்த எம்பெருமானுடைய நினைவாலே தான் பட்ட வேதனைகளை எல்லாம் தெரிவித்தாள். அடுத்தபடியாக 7வது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறாள் என்றால், சீதா பிராட்டியை பிரிந்த அந்த எம்பெருமான் அவளுக்காக எவ்வளவு பாடுபட்டான், அவளை பிரிந்து ராமபிரான் துடித்த துடிப்பு என்ன, அதை நினைத்து பார்த்தால் இந்த பிராட்டியை பிரிந்து அவன்தான் துடிக்க வேண்டும். ஆனால் இங்கே என்ன ஆகிவிட்டது என்றால், அந்த எம்பெருமானை பிரிந்து பிராட்டியான இவள் துடிக்கிறாளாம், ஆண்டாள் துடிக்கிறாளாம். இது என்ன நியாயம் என்பது போலே அந்த சீதா பிராட்டிக்காக ராமபிரான் பட்ட கஷ்டங்களை எல்லாம் இந்த பாசுரத்திலே 7வது பாசுரத்திலே தெரிவிக்கிறாள். ஒலிகளலையூடறுத்து பெண்ணாக்கையா புண்டு தாமுத்தபேதல்லாம் எண்ணார் மகிழ்ந்தோள் திருவரங்க செல்வனார் எண்ணாதே நம்முடைய நன்மைகளே எண்ணுவரே. சீதை பிராட்டியை பிரிந்த ராமபிரான் எப்படியெல்லாம் துன்பப்பட்டான் என்று வால்மீகி ராமாயணத்திலே மிகவும் விரிவாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அனித்ரஸ்ததம் ராமஹா என்று தூக்கத்தை விட்டார். அனித்ரஹா என்னால் எப்பொழுதும் அவருக்கு உறக்கமே வரவில்லை. என்றைக்கு சீதையை பிரிந்தாரோ அன்றிலிருந்து அவர் தூங்குவதையே விட்டு விட்டாராம். அவருக்கு உடம்பிலே கடித்ததும் ஊர்ந்ததும் கூட தெரியவில்லை. அவர்களுக்கு பூச்சிகள் வந்து கடித்தால் தம்மை பூச்சிகள் கடிக்கின்றன என்று கூட தெரிந்து கொள்ளாமல் அவர் அழுது கொண்டிருப்பாராம். இதெல்லாம் எதற்காக என்னால் ஒரு பெண் பெண்டாட்டியான அந்த சீதை பிராட்டிக்காக அவர் என்னவெல்லாம் செய்தார். உண்ணாது உறங்காது, என்னால் உண்ணாது உறங்காது, அவர் உண்ணவும் இல்லை உறங்கவும் இல்லை. அதற்கு மேலே ஒலிகடலை ஊடறுத்து அந்த பிராட்டியை அடைய வேண்டும் என்பதற்காக அவர்தான் பிரயத்தனங்களை எல்லாம் பண்ணினார். என்ன செய்தார்? கடலை ஊடறுத்து அதிலே அணை கட்டினார் என்று சேது, ராமசேது இன்றைக்கும் நாம் சொல்லுகிறோமே, அதை கட்டினார். ஒலிகடலை ஊடறுத்து இதெல்லாம் எதற்காக என்னால் பெண்ண ஆக்கையா புண்டு, பெண் என்னால் பிராட்டி, அவளுடைய ஆக்கை என்னால் அவளுடைய உடல். சீதா பிராட்டியினுடைய அந்த திவ்ய மங்கள விக்கிரகம், அந்த திருமேனியிலே அவர் ஆப்புண்டு என்னால் அப்படி அகப்பட்டு கொண்டு அதிலே ஈடுபட்ட காரணத்தினாலே இப்படி அவர் என்ன பண்ணினார்? தாமுற்ற பேது, அவர் உற்ற பேது. பேது என்னால் எத்தனை பேதமைத்தனமான காரியங்கள். ஒரு பெரிய வீரனாய் இருக்கிறவன் இப்படி ஒரு பெண் பெண்டாட்டிக்காக அவன் அழுவதும் உண்ணாமல் உறங்காமல் இருப்பதும் தகுமோ என்று கூட பார்க்காமல் அவளுக்காக என்னவெல்லாம் செய்தார். இப்படி தாமுற்ற பேதெல்லாம் எண்ணாதே, அதையெல்லாம் அவர் இப்பொழுது நினைக்க மாட்டேன் என்கிறார். ஆனால் என்ன செய்கிறார்?
திண்ணார் மதில் சூழ் திருவரங்கச் செல்வனார். இப்படியெல்லாம் செய்தவர் தானே இப்பொழுது திருவரங்கத்திலே எழுந்தோடு இருக்கிறார். அவர் யார் என்றால் திண்ணார் மதில் என்னால் நன்றான உறுதியான மதில்களாலே சூழப்பட்ட திருவரங்கம், அங்கே எழுந்தோடு இருப்பவர் அந்த திருவரங்க செல்வனார். இந்த தாமுற்ற பேதெல்லாம் எண்ணாதே, அவற்றையெல்லாம் எண்ணவில்லை, பின்ன என்ன எண்ணுகிறார் என்னால் தம்முடைய நன்மைகளே எண்ணுவரே. இதுபடி தாமுற்ற பேதெல்லாம் எண்ணாதே தம்முடைய நன்மைகளே என்று, தம்முடைய நன்மைகள் என்னால் ஏதோ என்னுடைய வலையை பெறுவதனாலே என்னுடைய என்னை வருத்துவதனாலே தான் அவருக்கு நன்மை ஏற்படுகிறது என்பது போல நினைத்து அன்றைய தினம் பிராட்டியை பிரிந்து தாம் பட்ட பாட்டையெல்லாம் இன்றைய தினம் அவரை பிரிந்து நான் படும்படியாக என்னை இப்படி வைத்திருக்கிறாரே, இப்படி அவர் செய்யலாமா? தம்முடைய நன்மைகளை அவர் இப்படி எண்ணுகிறாரே தவிர என்னுடைய நன்மையை அவர் எண்ணவில்லையே, என்னை தன்னோடு சேர்த்துக் கொள்ள வேண்டாமா, என்னை ஏன் இப்படியெல்லாம் துடிக்க விடுகிறார் என்று இப்படி ஒரு பாசுரம் சென்றது. அதற்கு மேலே 8வது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறாள்? நிச்சயமாக பூமி பிராட்டிக்கு ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறான் அந்த எம்பெருமான். யார் என்னை நினைக்கிறார்களோ அவர்களை நான் கைவிட மாட்டேன், அவர்களை நானே அழைத்துச் செல்கிறேன் பரமபதத்திற்கு என்று தான் வராகாவதாரம் எடுத்த பொழுதோ அவன் இப்படிப்பட்ட வார்த்தையை அருளி செய்திருக்கிறான் அல்லவா? அந்த வார்த்தை நிச்சயமாக பொய்யாக போகாது என்பது கொஞ்சம் இவள் தன்னை தேற்றிக் கொள்வதற்காக வராக பெருமாள் சொன்ன வார்த்தை, அதை நான் நம்பியிருக்கிறேன் என்பது போல 8வது பாசுரத்திலே தெரிவிக்கிறாள். பாசிதோர்த்து கிடந்த பார்மகற்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பன்னியார் ஏதுரையரேவர் திருவரங்கச் செல்வனார் பேதையிறப்பனகள் பேர்த்தவம் பேராவே. பாசி தூர்த்து கிடந்த பார்மகள் என்னால், பார்மகள் என்னால் பூமி பிராட்டி. அந்த பூமி பிராட்டியை இரண்யாக்ஷன் என்கிற அசுரன் என்ன செய்தான்? அவளை கவர்ந்து கொண்டு போய்விட்டான். எங்கோ கொண்டு போய் தண்ணீருக்கு அடியிலே கடலுக்கு அடியிலே ஒளித்து வைத்து விட்டான். ஆயினாலே என்ன ஆயிற்று? பூமி பூரா பாசி படர்ந்து விட்டது போலும். பாசி தூர்த்து கிடந்தா என்று பாசியானது மூடி கிடக்கும்படியான நிலைமைக்கு இந்த பூமி பிராட்டி வந்து விட்டாளாம். அப்படிப்பட்ட அந்த பார்மகற்காக பண்டு ஒரு நாள், அதாவது முன்னொரு காலத்திலே அந்த வராக அவதாரம் எடுத்தான் எம்பெருமான். வராகம் என்னால் அது நிலத்திற்கும் சேற்றுக்கும், அதாவது தண்ணீருக்கும் இராயாத ஒரு ஜந்து என்று அப்படி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது வராகம் என்பது நிலத்திலேயும் இருக்கும் நீரிலேயும் இருக்கும். அதாவது பன்றி. என்ன செய்தான் எம்பெருமான்? பன்றியாம் தேசுடைய தேவர் என்றே இந்த பாசுரத்திலே ஆண்டாள் அருளி செய்கிறாள். பண்டு ஒரு நாள் மாசு உடம்பில் நீர்வாரா மானமிலா பன்னியாம் தேசுடைய தேவர் என்று அந்த எம்பெருமான் தன்னுடைய திருமேனியிலே அந்த, அதாவது நீரிலே அவன் புகுந்து அந்த பூமி பிராட்டியை அப்படி உத்தரிப்பித்தான் தன்னுடைய அந்த கோரை பற்களாலே. அவனை சொல்லுகின்ற பொழுது மானமிலா பன்றி என்று அப்படி தெரிவிக்கிறாள். மானம் என்கிற சொல்லுக்கு பல பல பொருள்கள் வியாக்கியானத்திலே காட்டப்பட்டிருக்கின்றன. அதாவது உபமானமிலா பன்றி என்று ஒரு பொருள் காட்டுகின்றார். அவனை போன்ற ஒரு வராகம் மற்றொன்று கிடையாது. அவனுக்கு ஓமானம் என்று வேறு யாரையும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட மானமிலா பன்றி என்றால் உபமானமிலா பன்றி என்று ஒரு பொருள் காட்டினார். மற்றொரு பொருள் அபிமானமிலா பன்றி என்னால் நாம் மிகப்பெரிய பரதேவதையாயிற்று, நாம் போய் இப்படியெல்லாம் மிகவும் ஒரு தாழ்ந்த பிறவி, அதாவது ஒரு பன்றியினுடைய வடிவை கொள்ளுகிறோமே என்றெல்லாம் அவன் நினைக்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் மற்ற பன்றிகளும் கூட வந்து இவனுடைய உடம்பிலே இடித்துக் கொண்டனவாம், நம் இனத்தைச் சேர்ந்தது என்றே இவனை நினைத்து அப்படி இவனுடைய முதுகிலே வந்து மற்ற பன்றிகளும் வந்து உராயும்படியான அளவுக்கு தன்னை அப்படி ஆக்கிக் கொண்டான். அதுதான் அவனுடைய சௌலபியம். ஆகையினாலே அது அபிமானமிலா பன்றி, என்னால் தான் மிகப்பெரிய தெய்வம் என்ற அந்த அபிமானம் அகங்காரம் எதுவும் கொள்ளாமல் அப்படி வந்து சேர்ந்தான். ஆகினாலே தன்னுடைய மாசுடம்பில் நீர்வாரா, நீர் வாரும்படியாக, அப்படி நீர் வாரா என்னால் நீர் வாரும்படியாக மானமிலா பன்றி, பன்றியாம் தேசுடைய தேவர் என்றால் இந்த பன்றியாக அவன் அவதரித்த காலத்திலே அவனுக்கு ஏற்பட்ட தேஜஸ் என்னால் அந்த எளிமை
அதுவே அவனுக்கு பெரிய தேஜஸாக அந்த பெரிய பிரகாசமாக அமைந்து விட்டதல்லவா? அப்படிப்பட்ட தேசுடைய தேவர் அவர் பேசி இருப்பனகள், அவர் பேசி இருக்கிறார். ஒரு வார்த்தை என்ன சொல்லி இருக்கிறார்? ஸ்திதே மனசு சுஸ்வஸ்தே ஷரீரே சதி யோ நரஹ தாது சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா. நன்றாக உடலெல்லாம் நன்றாக இருக்கிற பொழுதோ எவன் ஒருத்தன் என்னை நினைக்கிறானோ அப்படிப்பட்டவனை அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதிம் என்று அவன் ததஸ்தம் ரியமானந்து காஷ்ட பாஷாண சந்நிபம். அவன் மரண தருவாயிலே கல்லை போலே கட்டையை போலே உணர்ச்சியற்று கிடக்கிற காலத்திலே அப்படிப்பட்ட பக்தன், அதாவது அவன் நன்றாக இருக்கிற காலத்திலே ஒருமுறை என்னை நினைத்திருந்தானால் அவனை நானே என்னுடைய கூடவே அழைத்து செல்லுகிறேன் பரமபதத்திற்கு. அகம் நயாமி பரமாங்கதிம் அகம் ஸ்மராமி. அவனுடைய கடைசி காலத்திலே அவனை நான் நினைக்கிறேன், அவனை நான் பரமபதத்திற்கு நானே அழைத்து செல்லுகிறேன், மற்றொருவரை இட்டு அழைத்து செல்லாமல் நானே அழைத்து செல்லுகிறேன் என்று அந்த வராக பெருமாள் பேசி இருக்கிறாராம். இதுதான் வராக சரம ஸ்லோகம் என்று சொல்லப்படுகிறது. பூமி பிராட்டிக்கு எம்பெருமான் அருளி செய்த வார்த்தையாக இது வராக புராணத்திலே காட்டப்படுகிறது. ஆகையினாலே தன்னை ஒரு முறை நினைத்து விட்டால் அவர்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை என்று வராக பெருமாள் பேசி இருக்கிறான். அப்படிப்பட்ட பேச்சு என் விஷயத்திலே மட்டும் பொய்யாகவா போகிறது? அவன் ஒருமுறை நினைத்தவர்களையே நான் கைவிட மாட்டேன், நானே அழைத்து செல்லுகிறேன் என்று சொன்னால் அவனையே எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருக்கிற என்னை அவன் கைவிடுவானாம். ஆகையினாலே அந்த பன்றியான் தேசுடைய தேவர் அவர் பேசி இருப்பனகள் பேர்க்கவும் பேரா என்றால் அந்த வார்த்தைகள் எல்லாம் அசைக்க முடியாத வார்த்தைகள், அவைகள் நிச்சயம் மெய்யே ஆன வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் என் விஷயத்திலே பொய்யாகுமா? நிச்சயமாக ஆகவே ஆகாது. நிச்சயம் எம்பெருமான் என்னையும் அனுகிரகித்தே தீருவான் என்பதாக இப்படி கீழ்ப்பாசுரங்களிலே எல்லாம் அவனை பிரிந்த வருத்தத்தாலே தான் படுகின்ற துன்பங்களை தெரிவித்தவள் இங்கே பூமி பிராட்டிக்கு அவன் சொல்லியிருக்கிற வார்த்தையை நினைத்தால் நிச்சயமாக அவன் என்னை கைவிட மாட்டான் என்று ஆறியிருப்பதற்கு உறுப்பு என்று சொல்லி இப்படி இந்த பாசுரத்திலே அருளி செய்தாள். அனுபவம் மேலும் தொடர்கிறது, தொடர்ந்து அனுபவிப்போம்.